chapter 6 application of derivatives exercise 6.2 ல 6th sumல e sum பார்க்குறோம். Find the intervals in which the following functions are strictly increasing or decreasing. Strictly increasing na என்ன condition na f dash of x equal is greater than 0 na strictly increasing function. அதே f dash of x is less than 0 na strictly decreasing function. நம்ம ஏற்கனவே போன வீடியோலலாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் e sum பார்க்குறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். x plus 1 whole cube into x minus 3 whole cube. இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இல்லை ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம f of xங்கிறது x plus 1 let f of x equal to x plus 1 whole cube into x minus 3 whole cube. f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of xங்கிறது dy by dx. இப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து x plus 1 whole cube uன்னு வச்சுக்கலாம். x minus 3 whole cube vன்னு வச்சுக்கலாம். இது வந்து uv மெத்தடில் இருக்குது. ஸோ அதாவது uv whole dash equal to u dash v plus v dash u. இந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ uங்கிறது x plus 1 whole cube, vங்கிறது x minus 3 whole cube. இப்போ u dash பார்க்கலாம். u dash equal to x plus 1 whole cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் to xல பண்ணும்போது 3 into x plus 1 whole square into திருப்பி d by dx of x plus 1. இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ பண்ணினோன்னா 3 into x plus 1 whole square into xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 1 வரும். அடுத்தது அதே மாதிரி x minus 3 whole cube நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். vக்கு v dash equal to x minus 3 whole cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 3 into x minus 3 whole square into d by dx of இந்த ஃபங்க்ஷனை உள்ளுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x minus 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ முதல்ல நம்ம வந்து u டேஷுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 3 into x plus 1 whole square into 1 வரும். vங்கிறது x minus 3 whole cube. அதை v dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா x minus 3 whole cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 into x minus 3 whole square into d by dx of இந்த ஃபங்க்ஷன். அதாவது நம்ம யூஸ்வலாக எப்படி பண்ணுவோன்னா, இப்போ x cube நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போது d by dx of x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா என்ன வரும்? 3x square வரும். ஓகே, இந்த x க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து x minus 3 இல்லைனா x plus 1 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 into xக்கு பதிலாக x minus 3 போடணும். இந்த இடத்துல போடணும். இது அதே மாதிரி xக்கு பதிலாக இங்கே வந்து x plus 1 போடணும். அதுதான் நம்ம போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸாக படிச்சிருக்கீங்க இதெல்லாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு u dash v. uங்கிறது இது vங்கிறது இது u, இது வந்து v. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா u dash v. u dashங்கிறது என்ன கொடுத்துருக்கோம்? 3 into u dash equal to 3 into x plus 1 whole square into 1னா 1 அவ்வளோதான். 3 into x plus 1 whole square அதாவது u dash. அப்புறம் v போடணும். அடுத்து v இருக்குது. vங்கிறது அப்படியே போட்டுக்கணும். vங்கிறது என்ன இந்த இடத்துல x minus 3 whole cube. x minus 3 whole cube அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோம், அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன் இங்கே. அப்புறம் என்ன பண்ணணும்? v dash. v இங்கே ப்ளஸ்க்கு பக்கத்தில் இங்கே என்ன வரணும்னா v dash வரணும். v dashங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 3 into இது வேண்டாம், 3 into x minus 3 whole cube whole square plus 3 into x minus 3 whole square into 1 தான். ஓகே, v dashங்கிறது 3 into x minus 3 whole square. அப்புறம் வந்து uங்கிறது இந்த இடத்துல என்ன? x plus 1 whole cube. இதை மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை. இதை வந்து யூன்னு வச்சுக்கிறோம், இதை வின்னு வச்சுக்கிறோம். uv டேஷ் ஃபார்முலா என்னென்னா u dash v plus v dash u. u டேஷுங்கிறது என்னென்னா
u டேஷுங்கிறது இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அதை இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் வி இங்கே இருக்குது, வியை அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூபை இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு வி டேஷுங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த எக்ஸுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், அதனால் நான் போடலை. ஸோ அதனால் வி டேஷுங்கிறது என்னென்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வி டேஷ் யூங்கிறது என்ன இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் இதான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. ஓகே, அடுத்தது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னென்னா இந்த 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது. ஆனால் 3யை முதல்ல நான் வெளில எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ரெண்டுத்திற்கும் இந்த 3னா 2 இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும், 3 இருக்கும். இதில் வந்து 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ அதை 2 மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஓகே, அதனால் அந்த எக்ஸ் மைனஸ் 3 இங்கே போட்டுக்கணும். ஓகே, இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம். இந்த இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் முடிஞ்சிடுது. அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இங்கே எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப் இருக்குது. அதனால் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 பேலன்ஸ் இருக்குது, அதை இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, அப்புறம் இங்கே என்ன ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு கட்டாயம் போடணும், மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த டேர்மில் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் பேலன்ஸ் இன்னும் ஒன்றே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. அதனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 போடுறோம். இது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கணக்குக்கு இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். காமனாக இது இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால இந்த ப்ளஸ்க்கு பக்கத்தில் இந்த இது வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன இருக்கும், 3 இருக்குது, 3 எடுத்தாச்சு. அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதனால் போட்டுட்டோம். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த டேர்மில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கா, எடுத்துட்டோம். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கணும், அதை இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேர்மில் ப்ளஸ் போட்டுக்கணும், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்துடுது. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் க்யூப் இருக்குது இங்கே, ஆனால் இங்கே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1, அதை இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம சுருக்கிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், இன்ட்டு இது இன்ட்டுன்னு அர்த்தம், எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் 2x இது எல்லாம் ஆட் பண்ணுறோம். எக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல எக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம், 2x வருது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஓகே, அப்புறம் மைனஸ் 3யும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், -2 வரும். ஓகே, இது எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம், அப்படி வந்தால் -2 வரும். இது காமனாக எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இதுக்கு பேர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து புட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு புட்டிங் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக கண்டுபிடிக்கிறதுக்காக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 நம்ம வச்சுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது என்ன வரும்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த 3 இந்த பக்கம் போனால் டிவைடட் பை 3 ஆகிடும், 0 ஆகிடும்.
ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அது எக்ஸ் ப்ளஸ் இது வந்து ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் மைனஸ் த்ரீ இது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இதுவும் ஜீரோ ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்புறம் 2x மைனஸ் டூங்கிறதும் ஜீரோ. 3 டேர்ம் வருது ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஜீரோனா ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஜீரோனா எக்ஸ் மைனஸ் த்ரீயும் ஜீரோவாக இருக்கும். இந்த இடத்துல 2x ஈக்குவல் டு மைனஸ் டூ இந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆகிடும். எக்ஸுங்கிறது என்னென்னா 1 ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஜீரோ, அப்போ எக்ஸுங்கிறது -1. இப்போ என்னென்னா இன்டர்வல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இன்டர்வல்ஸ். ஒரு நம்பர் லைன் கொடுக்குறேன். இங்கே -∞, இங்கே +∞ இருக்குது. -1, அப்புறம் 1 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. இப்போ என்னென்னா இன்டர்வல்ஸ் என்னென்னா -∞ -1 ஒரு இன்டர்வல், அப்புறம் -1 1 ஒரு இன்டர்வல், இது 2 இன்டர்வல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 to 3 ஒரு இன்டர்வல், அப்புறம் 3 to ∞ இன்டர்வல். 4 இன்டர்வல் மொத்தம் இருக்குது இதில். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். -∞ -1 ஒரு இன்டர்வல், -1 1 இன்டர்வல், அப்புறம் 1 3 ஒரு இன்டர்வல், அப்புறம் 3 to ∞ ஒரு இன்டர்வல். 4 இன்டர்வல் இருக்குது. இப்போ இந்த 4 இன்டர்வலும் இன்க்ரீஸும் டிக்ரீஸிங்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து -∞ -1 இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், -2 கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது f' ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குவல் டு 3 into x plus 1 whole square into x minus 2 x minus 3 whole square into 2x minus 2. இதில் வந்து நம்ம வந்து இந்த -2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது f' ஆஃப் -2 ஈக்குவல் டு 3 into -2க்கு எக்ஸுக்கு பதிலாக -2 பண்ணுறோம், +1 ஹோல் ஸ்கொயர் into -2 -3 ஹோல் ஸ்கொயர் into 2 into -2 எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்குறோம், -2. ஓகே, இப்போ ஈக்குவல் டு இது 3 into -1 ஹோல் ஸ்கொயர், இது -5 into -5 ஹோல் ஸ்கொயர் into 2 into 2 -4 இங்கே வந்து -2. ஓகே, இது இங்கே இன்ட்டு கிடையாது, -2 இது. ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. ஈக்குவல் இம்ப்ளைஸ் 3 into 1 3 into 1, அப்புறம் -5 25, -5 into -5 +5 25, 3 into 25, அதுக்கப்புறம் -4 இங்கே வந்து மைனஸ் தான் இருக்குது, இன்ட்டு கிடையாது. -4 -2 இது பண்ணனா -6. ஓகே, இது வந்து ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸாக இருக்குது. ஓகே, 25 75 -6 25 into 3 25 4 -4 -2 வந்து -2 -6 ஆகிடும். 25 into 3 75 into 6 30 3 7 42 3 45 450 ஆகிடுது. இது வந்து இப்போனா நெகட்டிவில் வருது. ஓகே, இப்போ இது வந்து நெகட்டிவ் <0 ஆகிடும், மைனஸில் வருது இது. ஏன்னா இங்கே 2 ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ், அதாவது -450 ஆகிடுது. இஸ் <0. அதனால் இது நெகட்டிவ். அதனால் இந்த பார்ட் வந்து என்னென்னா -∞ to -1 வந்து நெகட்டிவ். அடுத்தது -1 1 பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுக்கு நடுவில் என்ன இருக்கலாம், 0 போடலாம். -1க்கு அப்புறம் 0, அப்புறம் 1 வரும், 0 போட்டுக்கலாம். இப்போ f' ஆஃப் 0 ஈக்குவல் டு இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 into 0க்கு பதிலாக 0 + 1, எக்ஸுக்கு பதிலாக 0 + 1 ஹோல் ஸ்கொயர் into 0 - 3 ஹோல் ஸ்கொயர் into 2 into 0 2 எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், -2. இப்படி போட்டோன்னா ஈக்குவல் டு என்ன வரும், 3 into 1 ஸ்கொயர், அப்புறம் -3 ஸ்கொயர். இது வந்து 2 into 0 0, அப்புறம் -2 இருக்கும். இங்கே -2க்கு இது 1. இங்கே வந்து என்னென்னா 3
3 3s are 9, -3 into -3 plus 9. அப்புறம் இது வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு இன்ட்ரு போட்டுக்கலாம். 3 இன்ட்டு இது இன்ட்டு வரணும் இங்கே. ஏன்னா 2 into 0 0 -2னா இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் சைனில் இருக்குது. ஸோ -2ல் போட்டால் 27 into 27 into 2 54 வருது. அதாவது இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கே 2 ப்ளஸ் இது மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இது வந்து -54 ஆகிடுது. லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா என்ன வரும்? டிக்ரீசிங். இங்கே -1லேருந்து 1 வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா 1லேருந்து 3, 1 to 3, 1 to 3. அதுக்கு வந்து நம்ம நடுவில் 2ன்னு வச்சுக்கலாம், 2 கொடுக்கலாம். f dash of 2 equal to இந்த ஃபங்க்ஷனில் போடணும் 3 into 2 plus 1 whole square into 2 minus 3 whole square into 2 into 2x minus 2. அப்போது இது ரெண்டுமே சேர்ந்தது 2 into 2 4 minus 2ன்னு அர்த்தம். இப்போது என்னென்னா இது எப்படி போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். 2x minus 2க்கு இப்படி புரியும் உங்களுக்கு. இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். இப்போது 3 into 3 square 9 வரும். இது -1 whole square வரும். அப்புறம் 2 2s are 4 minus 2. ஓகே, 4 minus 2 இது ஒரு இது. இப்போ என்ன வரும்? 3s are 9 27. அப்புறம் 1 அப்புறம் வந்து என்னென்னா இது 1 27 1. அப்புறம் வந்து 4 minus 2 2 54 வரும். இது வந்து greater than 0. அப்போ வந்து என்னென்னா 1 to 3 வந்து ப்ளஸில் வரும். இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அடுத்தது வந்து 4th one 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கணும். அதாவது 4 கொடுத்துக்கலாம். இப்போ f dash of 4 equal to 3 into இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? x plus 1 whole square இருக்கு இல்லையா? அப்போ 4 கொடுக்கணும். 4 plus 1 whole square into 4 minus 3 whole square into 2 into 4. 2xக்கு பதிலாக 2 into 4 minus 2. இது ஒரு மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ 3 into 5 square 4 minus 3 1 square 2 4s are 8 8 minus 2 6 into 6 implies இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். மல்டிப்ளிகேஷனில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கிரேட்டர் தேன் 0. அப்போ இங்கே வந்து ப்ளஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து நம்பர்ஸ்லாம் போட வேண்டியது இல்லை. இதில் முக்கியமாக பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அதனால் பாசிட்டிவ் போட்டுருங்க, கிரேட்டர் தேன் 0. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்க்ரீசிங் எதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் function, strictly decreasing function. இப்போ strictly increasing function முதல்ல பார்க்கலாம். strictly increasing function வந்து 1லேருந்து 3 3லேருந்து இன்ஃபினிட்டி. ஓகே, 1 to 3 3 to infinity. ஏன்னா ப்ளஸ் இருக்குது, அதனால 1 3 and 3 infinity 3 to infinity. அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மைனஸாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்கலாம் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 -1லேருந்து 1 ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 அண்ட் -1லேருந்து 1. இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்.